வணக்கம் நண்பர்களே. பனையூர்ல விஜய்க்கு ஒரு தனியான ஒரு சட்டமன்றம் தயார் செஞ்சு அங்க விஜயை சிஎம் சேர்ல உட்கார வச்சு இந்த தாவைக்காவினுடைய வேட்பாளர்களாக இருந்தவங்க அவங்க எம்எல்ஏவே அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் சிஎம்ன்றதுனால அவங்க எம்எல்ஏவை முடிவு பண்ணிட்டு தினசரி ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் இப்போதான் வெளியே வருது. ஒன்றுன்னா அதில் நான் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும், அதாவது தேர்தல் முடிவு என்னவா இருந்தாலும் நான் ஜனங்களை பார்ப்பேன், இதை அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. அதே போல் நீங்கள் வெற்றி பெற்றவுடன் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நேராக இந்த பனையூர் அரசு வந்துருங்க, என்னதான் நீங்கள் பார்க்கணும். இப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய். ஏன்னா அது ஒரு விதமான ஒரு மனநோய். அது ஏன்னா தான் தேர்தலில் எப்படி அவர் போட்டியிட்டாரு, எப்படி வேலை பார்த்தாரு, அந்த தேர்தல் முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த சுய உணர்வே இல்லாமல் மக்கள் தன்னை என்னவா பார்க்குறாங்க, அல்லது மற்ற அறிவுஜீவிகள் அந்த நாட்டில் பல்வேறு விஷயங்களை பற்றி யோசித்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிற அந்த அறிவார்ந்த கூட்டம் இவங்கெல்லாம் தன்னை எப்படி பார்க்குறாங்க, இதை பற்றியெல்லாம் எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாமல் நேரடியாக தான் முதல்வராயிட்ட மாதிரியும் அமைச்சரவை அமைஞ்சிட்ட மாதிரியும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு அவர் அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா இப்போ தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அரசியல்ன்றது மிகப்பெரிய கடின உழைப்பை தர வேண்டிய ஒரு துறை. அது அதாவது ஒரு தலைவர் ஓய்வின்றி உழைக்கணும். பிரேக், அதாவது லீவ் எடுக்கிறது, மட்டம் போடுறது, இந்த பிஸ்னஸே அங்கே இருக்கக்கூடாது. எப்போதும் ஓய்வின்றி உழைப்பு, மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், எப்போதும் களத்தில் இருக்கணும், பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அதற்கு பதில் சொல்லணும், செய்தியாளர்களை சந்திக்கணும், எல்லா விஷயங்கள் குறித்தும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட அரசியல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தது. எப்போ அரசியல் இப்படியே இருக்கணுமா, மாற்றி இருக்கக்கூடாதா அப்படின்னா, மாற்றி இருக்கக்கூடாதுன்னா மக்களை சந்திக்காமலேயே அந்த பிரச்சாரங்கிறத சரியாக பண்ணாமலேயே ஒரு அரசியல் கட்சிக்குரிய எந்த ஒரு இலக்கணம் இல்லாமல் தனிநபர் தாக்குதல், முழுக்க முழுக்க வன்மத்தை கற்கிறது, இதையே ஒரு முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அரசியலை பண்ணி அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்றது தான் புது அரசியல். இதுதான் ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதைத்தான். இப்போ இந்த உழைக்காமல் எந்த விதமான கடின உழைப்பையும் போடாமல் சும்மா அப்பப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட விஜய் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. இப்போ இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு. 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டுக்கான தலையெழுத்து, அதை எழுத போறது யாருங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் இந்த அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் அரங்கேற போகிற அந்த அதிர்ச்சிகரமான பல விஷயங்களை பல்வேறு தரப்பினர் சொல்றாங்க. இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னா இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டம் எதை செய்யவும் தயாரா இருக்கிற கூட்டம். ஏற்கனவே பல்வேறு அராஜகங்களை அவங்க அரங்கேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 52 53 உயிர்களை பலி வாங்கியிருக்கு இந்த கட்சி, அந்த கட்சியினுடைய தலைமை. அப்படி இருந்த இந்த உயிர் பலிகளை எல்லாம் யார் மேலேயாவது பழி போட்டு தப்பிக்கிறதா அவங்க வேலையா இருக்கு. பழி போடுறது இந்த நீங்க தமிழ்நாட்டு அரசியல், ஏன் இந்திய அரசியல்லையே எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அந்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் அடுத்தது மேல பழி போட்டு போற அந்த போக்கை நம்ம இந்த தாவைக்கா மற்றும் அந்த விஜய் அவங்க கிட்ட தான் நம்ம பார்க்கிறோம். அதனால வருகிற 4ஆம் தேதி காலை 8 9 மணிக்கெல்லாம் போக்கு என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும். பொட்டியை பிரிச்ச அடுத்த அரை மணி நேரத்துல என்ன ட்ரெண்டுன்னு தெரிஞ்சிடும். ஏர்லி மார்னிங் ட்ரெண்ட்ன்றது 9 to 10 பெரும்பாலான தொகுதிகளில் என்ன ட்ரெண்டிங்ல போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த முடிவு வந்த பிறகு இங்கே அரங்கேற போகிற சில பகீர் சம்பவங்களை பற்றி எல்லாம் பலரும் பகிர்ந்துக்கிறாங்க, கவலை தெரிவிக்கிறாங்க. அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் மனதில் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
மிகப்பெரிய அளவுக்கு ஏதேனும் அசம்பாவிதங்களை அரங்கேற்ற இந்த தாவேகா அப்படிங்கிற ஆபத்தான தற்குறி கூட்டம், இது வெறுமனே தவிட்டு தற்குறின்னு தப்பிச்சு சும்மா சொல்லிட்டு போக முடியாது. இவங்களெல்லாம் மிக மிக ஆபத்தான தற்குறி கூட்டம் இது. இந்த நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆபத்தான விஷக்குப்பை அப்படின்ட்டு. இப்போதும் எப்போதும் சொல்லுவேன், இது ஒரு ஆபத்தான விஷக்குப்பை, தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு சாபக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரியான ஒரு கட்சி இது. இப்போ தேர்தல் முடிவு வெளிவருகிற அன்னைக்கு இவர்கள் பல்வேறு அங்கங்கே அசம்பாவிதங்கள், மிகப்பெரிய வன்முறைகளை நிகழ்த்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டுங்கிறது என்ன, அண்ணா 120 சீட்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாரு. இது அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவா அந்த நிறுவனம் நடத்திய போல் அதுதான் சரியானது, மற்றவன் நடத்தின அந்த கருத்து கணிப்பெல்லாம் பொய் அப்படின்ட்டு இப்போ வாதிடுறாங்க. இந்த எக்ஸிட் போல் அத்தனையுமே டுபாக்கூர், எதையுமே நான் சரியானது அப்படின்னு நான் சொல்ல வரல. எல்லாமே அவங்க அவரவர் அனுமானங்கள், அவரவர் கோணங்கள், அவரவர் மனதினுடைய நிலைப்பாட்டை அந்த போல்ல வச்சிருக்காங்க. அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு பணம் கை மாறி இருக்கு. அந்த பணத்தினுடைய அதாவது ஒரு ஒரு தொகையை கொடுத்து அவங்க தேர்தல் முடிவுகளை கணிக்க சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை இப்போ ஒரு தனிநபராக ஒருத்தர் பண்ணியிருந்தார். அவர் தாவைக்காக ஒரு சீட்டு தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தார், இந்த எஸ்எஸ்என் போல்ஸ் அப்படின்ட்டு. அவர் சொல்றது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஆனஸ்டாக தான் இருந்தது. ஏன்னா நான் என் காசை போட்டு நான் போல் ஒப்பீனியன் போல் பண்ணல. எனக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் பெரிய தொகை கொடுத்து இந்த ஒப்பீனியன் போல் நடத்த சொன்னார். நான் அந்த அடிப்படையில் நடத்தினேன். அந்த எனக்கு நடத்த சொன்னார். அந்த கட்சிக்கு மிகப்பெரிய தோல்வி, பின்னடைவு அப்படின்னு தான் ரிசல்ட் வந்தது. அதை அவர்கிட்டே சொல்லிட்டேன். அப்படின்னா நீ தேர்தல் வரைக்கும் இந்த ரிசல்ட்டை சொல்லாத, தேர்தல் பிறகு சொல்லிக்கன்னு சொல்லிட்டாரு. அதனால தேர்தலுக்கு பிறகு இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் சொல்ல போகிறது யாரையும் பாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவை சொல்லியிருக்கார். அந்த முடிவு நான் சொன்ன மாதிரியே தான் அவருடைய முடிவு இருக்குது. அந்த தேர்தல் முடிவு கணிப்புங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி தான் அவர் முடிவு இருக்குது. தாவேக்காவுக்கு 0லேருந்து 1, மேக்சிமம் 0 தான் கிடைக்கும். தப்பி தவறி ஒரு அதிசயம் மாதிரினா ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ இந்த முடிவுகள் வர ஆரம்பிக்கும் போது பல்வேறு விதமான தாக்குதல்களை இந்த தாவேக்கா அந்த தற்கொலைகள் நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆபத்தான விஷ குப்பைகள் பல பேரை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பொது வெளியில் அரங்கேறுகிற வன்முறைகள் அது ஒரு பக்கம். அப்புறம் தனிநபர்களை குறி வச்சு தாக்குறது. இப்போ ஏற்கனவே ஜேம்ஸ் வசந்தன் அவர் ஒரு ஷாப்பிங் போகும்போது அவர் காரை விட்டுட்டு போயிருக்காரு. அங்கே வச்சு அவருடைய காரை தாக்கியிருக்காங்க. இது போல பல்வேறு விதமான தாக்குதல்களை பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த தாவேக்காவை எதிர்த்து மீடியாவில் பேசினவங்க இவங்கெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதை பல்வேறு நபர்களும் ஒப்புக்கிறாங்க. ஆமாம், இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இப்படிலாம் மிரட்டி இருக்காங்க, எங்களுக்கு த்ரெட்டனிங் விடுறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கே கூட ஒரு த்ரெட்டன் வந்துருக்கு. எலெக்ஷன் முடிவு வந்த பிறகே என்னை கைமா பண்ணுற மாதிரி ஒருத்தவங்க எழுதியிருக்கான். அப்போது இந்த மாதிரியான ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை அரசு எப்படி கையாள போகுது, முன்கூட்டியே எப்படி தடுக்க போகுது, அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 நாள், 48 மணி நேரம் தான் இருக்குது. அரசு அல்லது காவல்துறை இது ப்ரிகாஷனாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி எந்த அறிவிப்பு இப்போ வரைக்கும் சொல்லலை. இதே மாதிரி நம்ம இந்த கடந்த 3 ஆண்டுகளாக விஜயை அவங்க தாராளமாக விட்டுட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இனி வரும் நாட்கள்லேயே விட போகிறாங்களா? எந்த அரசு, அதாவது திமுக அரசு அமைந்தாலும் சரி, அதிமுக அரசு அமைந்தாலும் சரி, இந்த விஜய் மற்றும் இந்த தற்குறி பசங்கள் எல்லாம் அவர்களுடைய போக்கிலேயே விட போகிறாங்களா? அல்லது இதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு நிப்பாட்டி இந்த தற்குறிகளை எல்லாம் திருத்தி அல்லது மாற்றி இவர்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. அதே போல் இந்த தேர்தல் முடிவுகள், நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிவுங்கிறது நான் முன்பு சொன்ன மாதிரி தான் 180லிருந்து 190 இடங்கள் திமுகவுக்கு. அதே போல் 48லிருந்து 50 இடங்கள் தான் அதிமுகவுக்கு. மற்ற இடங்களில் மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது வாய்ப்பு இருந்தால் சீமானுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் தாவேக்காவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை இந்த இழுபறி போட்டியில் ஒரு 1000 2000 வாக்குகள் முன்ன பின்ன இருந்தால் அதில் வேணால் விஜய் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிலும் பெரம்பூரில் மட்டும்தான் அப்படிங்கிறது தான்
இப்போது வரைக்குமான நிலைப்பாடு. ஆனால் பெரம்பூரில் வந்து இறுதிக்கட்ட அந்த வாக்குப்பதிவு நிலவரம் பற்றியெல்லாம் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தா விஜய் அங்கும் கூட ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். இப்போ இந்த முடிவுகளை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் மே மாதம் 4ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிறகு வந்து என்ன மாதிரியான அந்த செய்திகள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து இதை முன்னெச்சரிக்கையாக தடுப்பதற்கான வேலைகளில் காவல்துறை வந்து ஈடுபடணும். அன்றைக்கி வந்து லெத்தார்ஜியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்களா இந்த தற்கொலைகள் இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அலிகேஷனுக்கு வேணால் உதவும். ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த பழியை வந்து அரசு மேலே தான் விடும். ஏன்னா இவங்க எதை செய்தாலும் செஞ்சுட்டு வந்து அவங்க பழியை தூக்கி திமுக மேலே போடுறது அல்லது வேறு கட்சி மேலே போடுறதுக்கான அந்த மனநிலையில் இருக்கிற பசங்க இவங்கெல்லாம். அதனால் வேணும்னே செஞ்சுட்டு இது திமுகவோட வேலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக வந்து போயிடுவாங்க. எனவே அரசு வந்து இதை மனதில் கொள்ள வேண்டும்.